வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சேன், ஆனால் ஏன் எனக்கு மட்டும் பலன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் பல முறை ஓடிக்கொண்டே இருக்குங்க. மற்றவங்க செய்யாத முயற்சிகள், மற்றவங்க படாத கஷ்டங்கள், மற்றவங்க வாழ்க்கையில அனுபவிக்காத வேதனைகள், இது அனைத்தையும் என்னுடைய வாழ்க்கையில நான் ஒத்தாளா தனியா நின்று அனுபவிச்சேன். ஆனா எனக்குன்னு கிடைத்த பதில் என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நான் நினைச்சது நடக்கவே இல்லை. எது தொடங்கினாலும் அதுல பிரச்சனைகள் மட்டும்தான் உருவானது அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் உங்களுடைய மனதுக்குள்ள இந்த ஒரு நேரத்துல எழுந்து கொண்டே இருந்ததுங்க. ஆனா நான் எல்லாமே பண்ணிட்டேன். இருந்தாலும் எனக்கான ஒரு வெற்றி எனக்கு கிடைக்காம, எனக்கான ஒரு அங்கீகாரமும் என்னுடைய வாழ்க்கையில கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்க எதை செஞ்சாலுமே அது கடைசியில தாமதமாகவோ இல்லைன்னா பாதியிலேயோ நிற்கக்கூடிய ஒரு நேரத்துல தான் உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் ஓடிக்கொண்டிருந்தது. அதனால நீங்க தொழிலா இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அதுல உங்களால பாதியிலே போய் நின்றுவீங்க. இல்ல அப்படின்னா தாமதமாகத்தான் நீங்க நினைத்ததெல்லாம் கிடைக்கும். அதனால உங்களுக்கு பொறுமை அப்படிங்கிற ஒண்ணு இல்லாம நீங்க அப்படியே அந்த ஒரு வேலையை பாதியில நிறுத்திட்டு வந்துடுவீங்க. இந்த மாதிரி அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். இது உங்களுடைய திறமையின்மையால் மட்டும் கிடையாது. உங்களுடைய கிரக நிலைகளின் தாக்கத்தால் ஏற்பட்ட ஒரு கட்டமாக இருக்குங்க. இது ஒரு காலகட்டம். அது உங்களுடைய கிரகங்களால ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயமா ஏற்பட்டு கொண்டிருந்தது. அதனால தான் உங்களுக்கு திறமை இல்லாதது போல உங்களையே நம்ப வச்சிருக்கும். ஒரு இடத்துல உங்களால நிலைத்தன்மையா இருக்க முடியாது, பொறுமையாக இருக்க முடியாது. எது நடந்தாலுமே அதை நீங்க தாங்கிக் கொள்ளணும் அப்படிங்கிற மனப்பான்மையும் உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்காது. இந்த மாதிரி அனுபவங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் பிரச்சனைகளாக நிச்சயமா மாறிக்கொண்டு இருந்ததுங்க. உங்களுடைய வாழ்க்கையில வீணாகி போன முக்கியமான 5 விஷயங்களை நீங்க நினைத்து பார்ப்பீங்க. இதுவரைக்கும் நினைத்து கொண்டு தாங்க இருப்பீங்க. முதல் விஷயமா இருப்பது என்ன தெரியுமா? உங்களுடைய நேரம். நீங்க மற்றவங்களுக்காக எவ்வளவோ நேரத்தை செலவழிச்சிருப்பீங்க. பலருக்காக நீங்க செலவழித்த நேரம் உங்களுக்கு இப்ப திரும்ப பலனாக வராம இருக்கும். நம்ம அந்த ஒரு நேரத்துல என்னுடைய சின்ன வயசுலயே நம்ம மற்றவங்களுக்கு கூட சுத்தாம எனக்குன்னு சில நேரத்தையும் எனக்குன்னு சில சில தொழிலையோ எனக்குன்னு சில படிப்பையோ நான் படிச்சிருந்தேன் அப்படின்னா இந்த ஒரு நேரத்துல நான் இப்படி கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு உங்களை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். நடந்து அது இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைகளை ஆழ்த்தி கொண்டே இருக்குங்க. என்ன செய்யறதுன்னு கூட உங்களுக்கு தெரியாம உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பிரச்சனைகளை மட்டுமே இது கொடுத்து கொண்டே இருக்குங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுக்கு நடந்திருக்கும். ரெண்டாவது விஷயமா இருப்பது உங்களுடைய நம்பிக்கை. நீங்க நம்பியவங்களே உங்களை ஏமாற்றிய தருணங்கள் இன்னமும் உங்களுடைய மனதுக்குள்ள கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். இதனால நம்ம இனிமே யாரையும் நம்பணும், ஆனா முழுசா நம்பக்கூடாது. அவங்க கேட்டா பணத்தை உடனே எடுத்து கொடுக்கறது, அவங்க கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போறது, அவங்கள நம்பி சில இடங்கள்ல கையெழுத்து போடுவது போன்ற தவறை நம்ம நிறுத்தி கொள்ளணும் அப்படின்னு உங்களுக்குள்ள புரிய ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா முன்னாள் காலத்துல உங்களிடம் கூட்டு போய் நீங்க பணம் கொடுத்துருப்பீங்க. சில இடங்கள்ல அவங்களுக்கு பிரச்சனைன்னு நீங்க கையெழுத்து கூட போட்டிருப்பீங்க. ஆனா அந்த எல்லா இடங்களிலும் அவங்க தப்பிச்சுட்டு போயிருப்பாங்க. இப்போ நீங்க மாட்டிக்கொள்வீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து அது உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கைனா என்ன அப்படிங்கிறதை போக வைத்திருக்கும். அதை உங்களால மறக்கவே முடியாதுங்க. மூன்றாவதாக இருப்பது என்ன தெரியுமா? உங்களுடைய உழைப்பு. நீங்க முழு மனதுடன் செய்த வேலைகள் கூட சரியான மதிப்பை உங்களுக்குள்ள பெற விடாமல் செய்து கொண்டிருக்கும். அந்த சரியான மதிப்பை ஏன் தெரியுமா உங்களுக்கு பெறாம பண்ணி கொண்டிருந்தது? உங்களுடைய கிரகங்களோட காலகட்டங்க. அது நீங்க என்னதான் நன்மைகளை பண்ணி கொண்டு இருந்தாலும் அது உங்களுக்கு தீமையாக மட்டுமே உங்களை காட்டும். நீங்க 100 நல்லது பண்ணியிருப்பீங்க. ஆனா ஒரே ஒரு தவறு தான் பண்ணியிருப்பீங்க. அந்த 100 நல்லதை காட்டாது. ஒரே ஒரு தவறை மட்டும்தான் காட்டும். அதே மாதிரி தாங்க உங்களுடைய வேலையிலும் நீங்க எவ்வளவோ உழைப்பீங்க. ஆனா ஒரே ஒரு சிறிய ஒரு தவறை பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு தவறை மட்டும் சுட்டி காட்டி நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பட்டீங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டாம உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருப்பாங்க. அதனால அந்த ஒரு வேலையும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்க அந்த ஒரு வேலையை விட்டு விலகி இருப்பீங்க. நான்காவது இருப்பது என்ன தெரியுமா? உங்களுடைய உணர்ச்சிகள். நீங்க காட்டிய அன்பு பல சமயங்களில் உங்களுக்கு மதிக்கப்படாம போயிருக்கும். நீங்க மற்றவங்க மீது எப்பொழுதுமே பாசமா இருக்கணும்னு நினைப்பீங்க. யாராவது உங்களிடம் நல்லா பழகிட்டாங்க அப்படின்னா நீங்களும் பழகணும்னு நினைப்பீங்க. ஆனா அந்த நபர்கள் அனைவரும் உங்களை தேவைக்காக பயன்படுத்தி இருப்பாங்க. இது உங்களுக்கு முதல் நாள்ல தெரியாது. 2வது நாள்ல நீங்க போய் பேசும்போது அவங்க உங்களை மதிக்க கூட மாட்டாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். இது இருந்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்களை கொண்டு போய் கொண்டே இருக்குங்க. 5வது இருப்பது என்ன தெரியுமா? உங்களுடைய கனவுகள். நீங்க திட்டமிட்ட பல விஷயங்கள் கூட தாமதமாகி சில நேரங்களில் அது முற்றிலும் உங்களுக்கு நின்றிருக்கும். அது ஏன் இப்படி ஏற்படுது, எதனால ஏற்படுதுன்னு கூட உங்களுடைய வாழ்க்கையில தெரியாம இருக்கும். ஆனா அதுவும் பல விஷயங்களை உங்களுக்கு தாமதமாகி கொண்டே இருக்குங்க. அதுவும் நீங்க திட்டமிட்டு ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கும் போதா அந்த விஷயங்கள் தாமதமாகி அது உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை நிச்சயமா இது வரைக்கும் கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருந்தது உண்டு. இருந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்க கூறுங்க.
நீங்க எடுத்த முயற்சிகளை பார்க்கும் பொழுது அது சாதாரணமான ஒரு முயற்சிகளா உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல. டூ ஆர் டை அப்படின்னு உங்களுடைய முடிவுகளை நீங்க எடுத்து அந்த முடிவுகள்ல நீங்க இறங்கியிருப்பீங்க. குடும்பத்துக்காக நீங்க இவ்வளவோ தியாகங்கள் கூட பண்ணியிருப்பீங்க. ஆனா அது ஒரு நாளும் உங்களுடைய குடும்பத்துக்கு தெரிய போறதும் கிடையாது. நீங்க உங்களுடைய வாயாலேயே நீங்க கூறவும் மாட்டீங்க. அவ்வளவு தியாகங்களை உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்க பண்ணியிருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு நிலை கூட உருவாக்கணும் அப்படின்னு நீங்க எவ்வளவோ உங்களுடைய குடும்பத்துக்காக உழைத்திருப்பீங்க. வீட்டில் அமைதியானது நிலவரும் அப்படின்னு பல விஷயங்களை கூட நீங்க சகித்து வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பீங்க. உங்களை எவ்வளவோ பேர் அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஆனா நீங்கள் எதையுமே கண்டுகொள்ளாம நம்முடைய குடும்பம் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும். இப்ப இருக்கின்ற நிலைமையிலே இருந்தது அப்படின்னா இன்னும் பிரச்சனைகள் தான் ஏற்படும் அப்படின்னு உணர்ந்து யாரிடமும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சாலும் கூறாம சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வந்தீங்க. உங்களுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் தன்னம்பிக்கையை வளர்க்க முயன்றது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைக்க நீங்க திட்டமிட்டிருப்பீங்க. குழந்தைகளுக்காக அவங்களுடைய எதிர்காலம் நல்லதா இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க உங்களுடைய ஆசைகள் உங்களுக்குன்னு வந்த எல்லா விதமான வாய்ப்புகளையும் நீங்க தவற விட்டு குழந்தைகளுக்காக நீங்க ஓடிக்கொண்டிருந்த நாட்களும் நிச்சயமாக இருக்கும். ஆனா நீங்க எதை பற்றியும் யோசிக்கவே இல்லை. உங்களுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ நோய் நொடிகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும். ஆனா உங்களுடைய உடல்நிலையை கூட நீங்க கருதாம அவ்வளவு உழைத்தீங்க. உழைத்து பணத்தை சேமிக்கணும். நம்ம தான் இப்படி போயிட்டோம். நம்முடைய குழந்தைகளாவது நன்றாக இருக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் நல்லாக இருக்கணும் அப்படின்னு எவ்வளவோ நீங்க கஷ்டப்பட்டீங்க. ஆனா அதற்கான பலன் எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் கிடைக்கவே இல்லைங்க. அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் மன வருத்தத்தையும் உங்களுக்குள்ள கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனா அது எதையுமே உங்களுடைய குடும்பம் புரிந்து கொள்ள மாட்டாங்க. அது இன்னொரு பக்கம் உங்களுக்கு வலியை கொடுத்து கொண்டு இருந்திருக்கும். அந்த ஒரு வலி கூட உங்களுடைய மனதில இருந்து இன்னமும் மறக்காம இருக்கும். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு நடந்து அதை உங்களால மறக்காம இருக்க முடியுதா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுவரைக்கும் நான் கூறியது சரியாக இருந்தால் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறிட்டு நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்ன நடக்காது அப்படிங்கிறத என்னால கூற முடியும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக ஆரம்பமாகும். அந்த ஒரு மாற்றத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அது என்ன தெரியுமா? ராகு கேது இதுவரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இருந்தாங்க. ஆனா இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு திருப்பத்தில் இந்த ராகு கேது இணைந்து இருக்கிறார்கள். அதனால இந்த ஒரு நேரத்துல நீங்க யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, எந்த ஒரு முடிவுகளை நீங்க எடுத்தா சரியாக இருக்கும். இதுவரைக்கும் நீங்க எவ்வளவோ முடிவுகள் எடுத்து அது அனைத்துமே தவறாகத்தான் போயிருக்கும். ஆனா இனிமே நீங்க எப்படி முடிவு எடுக்கணும், உங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கணும், தொழிலோ இல்லைன்னா வேலைகளுக்கோ போனீங்க அப்படின்னா அந்த எல்லா இடங்கள்லையும் நீங்க எப்படி இருக்கணும் என்பதை ராகு கேது நிச்சயமா உங்க கூடவே இருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அந்த ஒரு நிலைமைக்கு ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில வந்து விட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு உங்களுடைய நிலைமையும் மாறவும் போகிறது. அதே நேரத்துல கஷ்டமான பாடங்கள் கூட இனிமே உங்களுக்கு நன்மையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு எத்தனையோ பாடங்களை கத்திருப்பீங்க. ஆனா அது அனைத்துமே கஷ்டத்திற்காக உங்களுக்கு பட்டவைகள் கிடையாது. நம்முடைய அனுபவத்துக்காக பட்டவை என்பதை நீங்க இனிமே உணரவும் ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் உங்களுடைய இருந்த குழப்பங்கள் அனைத்தும் இனிமே குறைய ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் உங்களுக்கு தெளிவாக மாறும். தெளிவாக மாறி அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. சின்ன சின்ன முயற்சிகளுக்கு கூட பலன் கிடைக்குவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு பலன் உங்களுக்கு பொறுமையாக கிடைத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பலனாக நிச்சயமாக இருக்கும். வேலை விஷயத்துல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். குடும்பத்துல ஒரு அமைதியும் பணத்தில் ஒரு மெதுவான ஒரு வளர்ச்சியும் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அது நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா மாற்றி கொடுக்கும். ஆரம்பத்தில் தொடங்கும் பொழுது மெதுவான ஒரு மாற்றமும் உங்களுக்கு லாபமும் அந்த அளவுக்கு இல்லாம இருக்கும். கையிலிருந்து தான் பணம் போடுகின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஆனால் போக போக நாளடைவில் நீங்களே அதை வந்து உணர ஆரம்பிப்பீங்க. இந்த அளவுக்கு மெதுவான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கு. மெதுவாக நடந்தாலும் அது உங்களுக்கு உறுதியான மாற்றமாக இருக்கும் என்பதை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு செயல் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நீங்க பார்த்துட்டு கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுடைய ராசியின் அதிபதி புதன் பகவான். இப்போது அவர் உங்களுக்கு புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பதற்கு உதவி செய்ய போகிறார். இதுவரைக்கும் நீங்க எடுத்த முடிவுகள் அனைத்துமே தவறாகவே போயிருக்கும். ஏன் அப்படின்னா ராகு கேது உங்களுக்கு எதிராக இருந்தார். அதனால உங்களுடைய அதிபதியால் உங்களை எதுவுமே பண்ண முடியவில்லை. ஆனா இனிமே உங்களுடைய அதிபதி உங்களுக்கு துணை நிற்பார். இதனால நீங்க எப்பேற்பட்ட முடிவுகளை எடுத்தாலும் அதில் உங்களுக்கு புத்திசாலித்தனத்துடன் நீங்க இருப்பீங்க. அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி நிச்சயமா உங்களை தேடி வந்து விடுங்க. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வீண் போகாது.
அது பல பலன்களை உங்களுடைய கையில் வந்து சேர்த்து கொள்ளும். நீங்க தவறான முடிவுகளை தேர்வு செய்தால் கூட அதனால ஒரு 10% நீங்க எடுத்த முடிவிலிருந்து ஒரு பலன் நிச்சயமா உங்கள் பக்கம் கிடைக்கும். இனிமே எந்த விதமான லாஸும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படவே ஏற்படாதுங்க. உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள் சொல்ல போவது என்ன தெரியுமோ? இனி நீங்கள் தாமதமாகத்தான் வெற்றி பெறுவீர்கள். ஆனால் அந்த தாமதமான வெற்றி நிலைத்த ஒரு வெற்றியாக இருக்கும் என்பதை உங்களுடைய கிரகநிலைகள் உங்களிடம் கூறுகிறது. இனி உங்களுடைய வாழ்க்கையில புதிய திருப்பு முனைகள் நிச்சயமாக உருவாகும். நீங்க உங்களுடைய மதிப்பை புரிந்து கொண்டு உங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் சரியான இடத்தில் செலுத்த ஆரம்பித்துக் கொள்வீர்கள். கடந்த காலத்தில் நடந்த அனைத்துமே உங்களை தயார் செய்வதற்காக மட்டுமே நடந்தவைகள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. இனி வரக்கூடிய காலம் உங்களை முன்னேற்றுவதற்காகத்தான் என்பதையும் நீங்கள் புரிந்து நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். உங்களுக்கும் ஏதேனும் சந்தேகங்கள், உங்களுடைய வாழ்க்கையில ஏதேனும் டவுட், ஏதாவது ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என்றால் நிச்சயமாக கேளுங்க. அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளித்தே விடுவேன். நன்றி, வணக்கம்.